ஒன்டாரியோ மாகாண போலீசாரை உலுக்கிய துயர செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கடமையில் ஈடுபட்டிருந்த ஒன்டாரியோ புரோவின்சியல் போலீஸ் அதிகாரி ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். நேற்று திங்கட்கிழமை மாலை ஹைவே 401 நெடுஞ்சாலையில் கோபர்க் பகுதியில் போலீஸ் மோட்டார் சைக்கிளை இயக்கிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை சுமார் 5:30 மணி அளவில் பர்ன்ஹாம் ஸ்ட்ரீட் நோத் அருகே ஒரே வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்தாக இது பதிவாகியுள்ளது. சம்பவ இடத்திலேயே அதிகாரி உயிரிழந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவர் சார்ஜன்ட் பிரண்டன் மேல்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் 2020 ஆண்டு ஜூன் மாதத்தில் OPP சேவையில் இணைந்து தனது முழு பணிக்காலத்தையும் நோர்தம்பர்லண்ட் டிட்டாச்மெண்ட் பிரிவில் பணியாற்றியுள்ளார். விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக ஹைவே 401 நெடுஞ்சாலை பர்ன்ஹாம் பகுதியில் இருந்து ஹைவே 28 வரை இரு திசைகளிலும் மூடப்பட்டிருந்தது. பின்னர் இன்று செவ்வாய்க்கிழமை காலை மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த துயர சம்பவம் குறித்து டக்வர்ட் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் தாமஸ் கரி அதிகாரியின் வீரத்தையும் சேவையையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தியுள்ளார். இதனிடையே OPP அசோசியேஷன் அமைப்பும் தனது ஆழ்ந்த இரங்கலை வெளியிட்டுள்ளது. பொதுமக்களை பாதுகாக்கும் பணியில் அதிகாரிகள் எதிர்கொள்ளும் அபாயங்களை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சமூக பாதுகாப்பிற்காக பணியாற்றிய அதிகாரி சார்ஜன்ட் பிரண்டன் மேல்கம் அவர்களின் சேவையும் தியாகமும் என்றும் மறக்கப்பட மாட்டாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.